மட்டும்தான் திருவெண்பான்னு அங்கே பெயர் எடுக்கப்பட்டது. ஏன் இதற்கு மட்டும் திருவெண்பா என்று அங்கே அப்படி சொல்லப்பட்டது என சொன்னால், முந்தைய இரண்டுமே சிவத்திடம் இருந்து தன்னை பிரித்து வேறாக ஒரு அடிமை போல் இருந்து விண்ணப்பம் பண்ணது. ஆனால் இந்த திருவெம்பாவிலே மட்டும் தானும் சிவமாம் தன்மையை பெற்று தான் கொண்ட அனுபவத்தை நமக்கு சொல்கிறார். அது சிவத்திடமிருந்து வேறாக தன்னை நினைத்து பிரிவால் குழம்பியது. ஆனால் இந்த திருவெண்பா என சொல்லக்கூடியது தன்னுடைய அனுபவத்தை அனைந்தோர் தன்மையிலே வைத்து பேசுகிறார். அப்போ தான் அடைந்த அனுபவத்தை இந்த திருவெண்பாவை திருவெண்பாவிலே 11வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். இன்பு பெருக்கி இந்த இன்பு என்பது இதுவரை நான் அடைந்த இன்பத்தை விட இது சிறப்பான இன்பம். மற்றவைகளெல்லாம் இதுவரைக்கும் நான் கொண்டது சிற்றின்பம், கருவி கரணங்களால் நுகர்ந்தது. இப்பொழுது எனக்கு கிடைத்தது அந்த பசுக்கரணங்களை விட்டு சிவக்கரணமாக்கி அடைகின்ற இந்த இன்பம். எனவே இது முற்றிலும் ஒரு புது அனுபவமாக இன்பம் இருக்கின்ற காரணத்தினால இன்பம். அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? பெருக்கி நுகர்ந்தோறும் காணுந்தோறும் பேசுந்தோறும் இன்பம் பெருகிக் கொண்டே வருகிறது. எனவே அந்த அணிந்தோர் தன்மையிலே அவர்களுக்கு இதுவரை கிட்டாத ஒரு இன்பம். அதனால்தான் அற்புத பத்து அதிசய பத்தெல்லாம் அதில் தான் சொல்லி காட்டுவார். ஆகையினால இன்பு பெருக்கி இது விளைந்து இருந்தால் இருளகற்றி நீ குருவாக வந்திருந்து என்னிடம் இருக்கின்ற அஞ்ஞானமாகிய இருளினை அகற்றினேன். எப்படி அகற்றினீர்? கீழே ஒரு சோதியாய் என்றால் இறைவனை சோதி வடிவிலே நம்முடைய நூல்கள் சொல்லப்படுகிறது. இறைவனை ஏன் ஜோதி வடிவிலே அங்கே சொல்லப்படுகிறது என சொன்னால், அஞ்ஞானமாகிய இருளை விரட்டுவது விளக்காக சோதி. அந்த இறைவன் என சொல்லக்கூடியவன் ஞானமே வடிவமானவன். ஆகையினாலே தான் அவன் ஞானமயமானவன் என்பதை காட்டுவதற்காக சோதி என்று சொல்வது உண்டு. யாரெல்லாம் சிவஞானம் பெற்று பூரணம் அடைகின்றார்களோ அந்த சிவஞானம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஒளி தேகம் கிடைக்கும். சிவஞானம் பெற்றிருக்கின்ற குருவுக்கு தேசிகன்னு பேரு. குருவுக்கு தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. சிவபுராணம் சொல்றது தேசனே என்றால் தேஜஸ் ஒளி பொருந்திய தேகத்தை உடையவனே. இந்த ஞானாசிரியர்மார்களுக்கு பூரா ஒளி பொருந்திய தேகம் இருக்கும். அதனால தான் இந்த ஞானாசிரியர்களுடைய படத்தை வரைகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னா, இந்த உடம்பு இந்த குறிப்பாக அந்த தலைக்கு பின்னால் உடம்புக்கு பின்னால் அந்த ஒளிமயமாக காட்டி விட்டுருவாங்க. ஒளிமயமாக காட்டி இதெல்லாம் சிற்ப சாஸ்திரத்தில் ஓவிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவஞானிகள் ஒளி தேகத்தோடு திகழ்வார் என்பதற்கு உங்களுக்கு தெரிஞ்சவமான சொல்றேன். திரு கைலை அடிவாரத்தில் ஊபன்ய முனிவர் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உபமன்ய மகரிஷி எழுந்து வணங்கினார், மேல நோக்கி வணங்கினார். அப்போ மாணாக்கர்கள் கேட்கிறார்கள், சிவத்தை என்று யாரையுமே வணங்காத குருவே, நீங்கள் இப்பொழுது யாரை வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு நம்முடைய உபமன்ய முனிவர் சுந்தரன் கையிலைக்கு போகிறார். சுந்தரனையா கண்டார்? சேகரார் சொன்னார், ஒரு ஒளி பிழம்பு வான்வழியே சென்றது. அது உபமன்யம் கண்டார். அப்போ என்ன பொருள்? சுந்தரமூர்த்தி நாயனார் ஒளியான தேகத்தோடு இருக்கிறார். ஒளியான தேகம் என்றால் ஞானமயமானவர் என்று அங்கே பொருள். அதனால இங்கே சொல்லிக்காட்டுற இன்பு பெருக்கி இருளகற்றி எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்பு ஆறாது. எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்பு ஆறாது. இந்த எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்பு ஆறாதுன்னு சொன்னா என்ன பொருள் என்ன சொன்னால், நம்முடைய வீட்டில் பித்தளை பாத்திரம் இப்போ பொங்கல் நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உபயோகிக்காத பித்தளை பாத்திரத்தை போல எடுப்பாங்க. அதை பார்த்தா ஒரு மாதிரியாக கருப்பாக கச்சி குடிச்சு போய் கிடக்கும். எடுத்து அப்படியே தேய்ச்சி வச்சுருவாங்க. அப்போ மகன் கேட்பான், ஏம்மா போன வருஷமும் தேய்ச்சி தானே வச்சோம், இப்போ ஏன் கருத்து இருக்குன்னு கேட்பான்.
செம்பு தேய்க்கின்ற பொழுது அழகாக இருக்கும். ஆனால் இயல்பாக என்ன இருக்கும்? அதில் இருக்கின்ற கழிப்பினாலே மீளவும் அது கற்பாகத்தான் செய்யும். செம்பினுடைய தன்மை கருத்துத்தான் போகும். இன்னொரு உதாரணம், வீட்டில் பெருங்காய டப்பா வச்சுருப்போம். பெருங்காயம் காலியாக போகும். பெருங்காயம் காலியானாலும் அந்த டப்பாவை முகர்ந்து பார்த்தால் பெருங்காய வாடை இருக்கும். இதே போல இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவமரங்களை சொல்லக்கூடியது அது நீக்கப்பட்டது போல நாம் நினைப்போம். ஆனால் அது எப்படி இருக்கும்? பெருங்காய டப்பாவை போல வாசம் இருந்து கொண்டே இருக்கும். செம்பிலே கழிப்பு நீங்காமல் இருப்பது இருக்கும். அது முத்தினே தொழிற்பட விடக்கூடாது. அதுதான் வித்தியாசம். அதை தலை தூக்க விட்டுட்டோம்னா நம்ம என்ன செய்யும்? சிவத்திடம் இருந்து நம்மை பிரித்து விடும். அது எப்போ தலை தூக்கங்கிறத பார்க்கும். அதனால்தான் நடராஜ ஆடலாருடைய திருவடியின் கீழே பார்த்தோன்னா முயலகன் அதை என்னது ஆணவமலம் அதை அமைக்க வச்சிருக்கிறாரு. பிடியை விட்டாச்சு எந்திரிச்சிடும். அது தலை தூக்கி. எனவே இந்த ஆணவமலம் மீளமும் தலை எடுக்காது. பிறப்பு எனக்கு மீண்டும் வராதபடி என்னை நிரந்தரமாக காத்தி, அதைத்தான் எஞ்ஞான்றும் துன்பத் தொடர் வருத்து, எக்காலத்திலுமே எனக்கு பிறவி துன்பம் ஏற்படாதவாறு எனக்கு அருளி செய்து அன்பு அமைத்து. அன்பு அமைத்து அன்பு அமைத்துன்னா இப்போ இந்த மைக்கை நான் எதில் வச்சிருக்கேன்னா இதில் இருக்கிற ஸ்டாண்டில் பொறுத்து வச்சிருக்கேன். ரெண்டையும் இணைத்து வைத்திருக்கிறேன். அன்பு அமை. இந்த இது மைக்கை ஒரு இடத்துல பொறுத்து வச்சிருக்கேன். இந்த மைக்கு வேற ஸ்டாண்ட் வேற ரெண்டையும் பொறுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி சிவம் ஒரு பொருளாக இருக்கிறது, உயிர் ஒரு பொருளாக இருக்கிறது. பிரிந்து விடாதபடி கட்டப்படுகின்ற கயிறு அன்பு. இதை சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ணன் தந்தாதியிலே அழகாக சொல்லி காட்டுறார். பந்திக்க அன்பு அமைத்தேன்பார். பந்திக்க மனம் அமை. உன்னையும் என்னை கட்டுவதற்கு நான் அன்பை அமைத்துக் கொண்டேன். பந்தனை செய்ய அன்பு அமைத்தேன் என்று சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ணன் தந்தாதியிலே சொல்லி காட்டுறார். அது என்ன பொருள்னா, இந்த யானை மாதுக்கு போகும் பொழுது ஏற்கனவே சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். யானை மாதுக்கு போகும். எப்பொழுதுமே யானையை இந்த மாதுக்குள்ளே போன உடனே பெரிய தறி கல் நட்டுருப்பாங்க. அதில் ஒரு சங்கிலியை போட்டு யானையினுடைய காலை கட்டி விடுவார்கள். கட்டணும். அந்த சங்கிலி கனமாக இருக்கும். நம்மளால் தூக்க முடியாது. இந்த யானை மாதுக்குள்ளே சென்று அங்கே சங்கிலி அதுவே தும்பிக்கையால் எடுத்து யானைப்பயிலாளர் கையில் கொடுத்து என்னை கட்டுன்னு கொடுக்குமா. இப்படி யானையானது சங்கிலியை எடுத்து யானைப்பாகன் கையிலே கொடுத்து என்னை கட்டு என்று சொல்வதைப் போல சிவமாகிய அந்த யானை அன்பாகிய அந்த சங்கிலியை கொடுத்து உன்னையும் எனையும் கட்டு என்று அன்பை கொடுத்திருக்கின்றான். இது நம்முடைய போற்றி பகருடையில உமாவி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுவார். அன்பு தான் முதலிருந்து கடைசி வரைக்கும் இவனுக்கு துணை என்பதற்காக அன்பை முதல்ல ஏற்படுத்துவார். கருவிலேயே ஏற்படுத்துவார். ஆகையினாலே அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்பு அமைத்து உன்னை விட்டு நான் பிரியாதபடி அன்பினை ஏற்படுத்தி சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான். பெருமை பொருந்திய திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமானானவர் என்ன செய்தான்? என்னுடைய சிந்தையே கோயிலாய் கொண்டான். என் சிந்தையே கோயிலாய் கொண்டான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவர். நினைப்பவர் மனம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளுடன் வாழும். அந்த உள்ளம் கோயில் எப்போ நினைக்கின்ற பொழுது மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. வாயிலார் நாயனார் புராணத்தில் சேகர் சொல்றார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி என்று சேகரார் ஒரு பட்டியல் போடுறார். எனவே அதான் சில பேர் பெருமையாக சொல்லுதான், சாமி கோயிலில் போய் என் கும்பிடணும், என் மனசுலேயே இருக்காருமா. அவர் சொல்கிற செய்தி சரி, ஆனால் அந்த பக்குவத்தில் அவன் இல்லை. ஆகையினாலே இடைவிடாது சிந்தனை செய்கின்ற அந்த மனமே இறைவன் கோயிலாய் கொள்கிறான். அதனால்தான் சீரார் பெருந்துரையால் என் சிந்தையே ஊராக கொண்டான். உவந்து உவந்து என்பதற்கு இதெல்லாம் நானும் உகக்கின்றேன், என்னுடைய சிந்தையிலே குடிகொள்வதற்கு அவனும் உகக்கின்றான். நம்ம சொல்றோம் இல்லையா,
நான் குடியிருக்கிற வீடு எனக்கு வசதியாக இருக்குது. நான் இது வரைக்கும் வாடகைக்கு எத்தனை வீட்டில் இருந்தாலும் இந்த வீடு ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன் நிரந்தரமாக இருக்கலாம் போல தெரியுதுப்பா. இதே போல நம்முடைய பரம்பொருளானவர் மணிவாசகர் சிந்தையை இது எனக்கு ஏற்ற இடம் என்று மகிழ்ந்து அங்கேயே உரைந்திருக்கிறார். இப்படி பொருட்செய்தி மிகுந்தது தான் திருவாசகம். இது எதனால் அவர் கிடைத்தது என்பதற்கு முதலே சொல்லி காட்டுகிறார். இன்பு பெருக்கி இருள் அகற்றி. இருள் அகற்றி என சொல்லக்கூடியது தன்னிடம் இருக்கின்ற அஞ்ஞானத்தை அந்த பெருமானானவர் குரு வடிவிலே வந்து அங்கே அகற்றியதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த குருவினது பெருமையைத்தான் இங்கே அழகாக உபதேசம் செய்வதைப் போல மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். நம்முடைய இதில் 2062வது திருமந்திர பாடல் அத்தனின் அருளில் என்று தொடங்கக்கூடிய திருமந்திர பாடல். இந்த திருமந்திர பாடல் என்ன கருத்து சொல்கிறது என சொன்னால், இன்றைக்கு வரக்கூடிய இந்த குருவினது சத்குரு என்கிற பகுதியில் கடினமான சொல்லாட்சி இருக்கிற காரணத்தினாலே பொருளை சொல்லி செய்கிற வாசம் அதுவே நமக்கு போதும். இந்த 2022 அத்தன் அருளின் என்று தொடங்குகிற இந்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். என சொன்னால், இறைவனானவர் உயிர்களை பக்குவப்படுத்தி அந்த சீவனை சோமாக்குவதற்கு 5 ஒளிக்கு உட்படுத்துகிறார். அப்படி உட்படுத்துகின்ற அவர் அந்த உயிரை பந்தத்திருக்கின்ற ஆணவ மனத்தினுடைய வலிமையை எடுத்து சுத்தான்மாவாக மாற்றுகிறார். அப்படி ஆட்டுகின்ற தன்மை இறைவனது கருணை குழு. அந்த பஞ்சகரித்தவர்களை ஆற்றுகின்ற போது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இதை மட்டும் எடுத்துக்கூடாது. பஞ்சகரித்தியம்னா என்னங்கிறத முதல்ல நம்ம லேசாக தெரிஞ்சால்தான். உயிரானது பல பிறப்புகள். முதல்ல இறைவன் செய்கின்ற கிருத்தியம் படைத்தல் கிடையாது. முதல்ல அந்த உண்மை தெரிஞ்சு விடணும். நம்ம சொல்றதெல்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் சொல்லுவோம். இறைவன் செய்கின்ற முதல் 5 தொழில முதல் தொழில் அருளல் தான். அருள் செய்தான். எப்படின்னா, இந்த உயிரானது பல பிறப்புகள் எடுத்து கடைத்து விடுகிறது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கின்ற ஆன்மாவை அப்படியே அதை அசைவற்று கிடக்கும்படி பாடான முறை போடுற ஒருவனுக்கு அவன் இழைப்பு தேர்றதுக்கு அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து மூச்சு வாங்குற மாதிரி உயிர்களை எல்லாம் அசைவற்று கிடக்க செய்கிறான். அதான் கேவல நிலைன்னு. அதுதான் கேவல நிலை. அசைவற்று இந்த உயிர் கிடக்கும். இந்த கல் போல பாடானமாக இந்த உயிர் கிடக்கும். அப்போ பாடானமாக கிடக்கிற அந்த உயிர், இப்போ நம்ம தாய் என்ன நினைக்கிறா, ஓடியாடி விளையாட வந்த பிள்ளை வீட்டில் சோர்ந்து விழுதுன்னா அது என்ன காரணம்னு நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் மருந்து கொடுத்து அதை சுறுசுறுப்பாக்கி விடுது இல்லையா? இதே மாதிரி சோர்ந்து அயர்ந்து கிடக்கின்ற இந்த ஆன்மா மீது கருணை கொள்ளுகிறார். முதல்ல கேவல நிலையில் ஒரு 5 ஒளி நடக்கிறது. அதுக்கப்புறம் கருணை கொண்டு கருவி கரணங்களை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இப்போ நம்ம இருக்கிறது. அந்த மாயை வைத்துக்கொண்டு தன்னு கரண பூண போகத்தை கொடுத்து நமக்கு சகல நிலைக்கு கொண்டு வர்றார். சகல நிலையில் என்ன செய்கிறார்? அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுறார். சகல நிலையிலே இந்த ஆன்மாவை அதனுடைய வினைக்கு ஏற்ப அந்த கண்மங்களுடைய பயனை புசிக்கும்படியாக செய்து பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தி சுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ சுத்த நிலையை கொண்டு சேர்க்கின்ற ஆன்மா மனத்தை விட்டு நீங்குகிறது. இப்படி சகல நிலையில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அது வீடு பெற்றுக்கு காரணமாக ஞானத்தை அனுபவபூர்வமாக ஓட்டுவது குரு. இதுக்கு பேர் பொருள் எச்சம்னு பேர். இங்கே சொல்லப்படாது, ஆனால் பொருள் எச்சம்னு எடுத்துக்கிடணும். பொருள் எச்சம்னா அங்கே இருக்காது, நம்ம வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். சகல நிலையிலே இருக்கின்ற பொழுதுதான் இறைவனானவர் குரு வடிவாக வந்து உண்மை உபதேசித்து பலங்களை கிடைக்கிறார். இப்படி 5 வழியினை செய்கின்ற பொழுது இறைவன் எளிமையாக செய்கிறான். எளிமையாக செய்கிறான்னு அர்த்தம் என்ன? கீழே ஒரு பெரிய கல் கிடக்கு, எல்லாரும் போகிறது கிடைஞ்சலாக இருக்குது. கல்லை நகற்றோம்னா ஒருத்தர் எல்லாரும் தள்ளி போங்க, நான் நகற்றேன்றார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்ன கூட பெரிய கல்லை நகர்ச்சி என்ன விளையாட்டு
காரியமா 4 பேர் சேர்ந்தா தான் நடக்க முடியும். விளையாட்டு காரியமா என்றால் அதனுடைய பொருள் நீ எளிமையாக செய்ய இயலாது, உனக்கு துணை தேவைப்படுகிறது, சிரமப்படணுங்கிற பொருள். ஆனால் விளையாட்டு காரியம் இல்லை நீ நினைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆகையினால அந்த விளையாடல் என்ற சொல் எளிமையாக செய்வது, எளிமையாக செய்வது. இதைத்தான் இந்த திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். இறைவனானவன் உயிரிழந்த பஞ்சகிருத்தியங்களை எளிமையாக செய்கிறான். செய்கின்ற பொழுது அந்த உயிர்களுக்கு சகநிலையை கொண்டு வந்து அறிவினை ஏற்படுத்தி மனவாசையினையில் இருந்து பிரித்து உபகாரம் செய்கிறான் என்பதைத்தான் இந்த திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். அத்தன் அருளின் விளையாட்டிடம் சடம் சித்தொடு அசித்து அற தெளிவித்து சீவனை சுத்தனுமாக்கி துடைத்து மனத்தினை சத்துடன் அங்கு கல்மத்திடும் தன்மையே. என சிவபெருமான் உயிர்களுக்கு ஐந்தொழில்களை எளிதாக செய்து பரிவாக மறுபடியாக செய்து பேரின்பத்தை ஊட்டுகிறான் என்று இங்கே இதை சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்தால் கொண்டு எடுத்துக்கொண்டால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த சத்குரு மூலமாக தெரிவிக்கிறார். இறைவன் என்ன செய்கிறான்? இறைவன் பக்தி வலையில் படுவோம். இறைவன் பக்தி வலையில் படுவோம். இந்த வலை 2 வகைப்படும். இறைவனை நோக்கி அபிஷேகிக்கிற வலை பக்திங்கிற வலை. இறைவன் நம்மை நோக்கி ஒரு வலை வீசுகிறான். இது நம்முடைய திருவாசகத்தில் வந்து எனக்கு அந்த மாற்று விஷயத்தை சொல்றேன். காட்டில் வேடனாய், கடலில் வலைஞனாய், நாட்டில் பரிவாகனாய். திருவாசகத்தில் உள்ளவாய் சொல்லாட்சி அப்படியே வருகிறது. காட்டில் வேடம் என்ன செய்கிறான்? காட்டுக்கு போனால் எல்லாத்தையும் பிடிக்க மாட்டான். நல்ல மான் எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஒரு வலையை விரிக்கிறான். காட்டிற்கு போயிட்டவர் வலையை விரித்து மானை பிடிக்கிறான். கடலுக்கு போனால் எந்த இடத்திலே உயர்ந்த மீன் கிடைக்கும் என்று அங்கே ஒரு வலையை போடுறான். இதே மாதிரி நல்ல பக்குவான்மாக்கள் எங்கே கிடைக்கும் என்பதற்காக நாட்டிலே, அதாவது மதுரையிலே குதிரை சேவகனாக வந்து அன்புங்கிற வலையை விரிச்சிட்டு போகிறான் அப்படின்னு திருவாசகத்திலே வருகிறது. எனவே இறைவனை நோக்கி நாம் வீசுகிற வலை அன்பு வலை, உயிர்களை நோக்கி அவன் வீசுகிற வலை இருக்கிறதே அது அருளாகிய வலை. அருளை இவன் சிக்க மாட்டானா என்று வீசுகிறார். எனவே பக்தி வலையிலே படுகின்ற அந்த பரம்பொருளானவர் உயிர்களை முதல்ல பாசத்தில் போட்டு அழுத்துறான். மனவாசனை தீர்வதற்கு, மாயையில் இருந்து தெளிவதற்கு மாயையிலேயே அழுத்துறான். மாயையிலே அழுத்திய பின்பு அவன் இதுவரை உலகியல் ஈர்ப்பு கொண்ட அவனை சிவத்தின் பால் ஈர்க்கப்படும்படியாக செய்கிறார். இதுதான் இந்த திருமந்திரத்தினுடைய பொருள். ஈசத்துவம் கடந்து இல்லை என்று அப்புறம் பாசத்துளே என்றும் பாவியும் அண்ணலை தேசத்துளே என்ற நின்மலன் எம்மிரை தேசத்தை எல்லாம் செடிய வைத்தானே. பக்தி வலையில் படுவனாகிய அந்த இறைவனானவன் உயிர்களை நம்முடைய மாயையை போட்டு அமுக்கிறான். அமுக்கி தெளிய வைத்து சிவத்தின் மேலாக ஒன்றும் இல்லை என்று நம்மை உணர்வுடியாக செய்கிறான். ஈசத்துவம் கடந்து இல்லை, இதைவிட மேலான இன்பம் எதுவுமே இல்லை என்று இந்த ஆன்மாவை தெளியும்படியாக செய்கிறான் என்று இங்கே சொல்லி காட்டப்படும். இந்த இடத்துல ஒரு சிறு விளக்கம் நான் சொல்லுவேன். உயிர்கள் பக்குவப்படுவதற்கு, பக்குவப்படாமல் இருந்ததற்கு காரணம் அது ஆணவமன தொடக்கம். இந்த ஆணவமன தொடக்க நீக்குவதற்கு மாயையாகிய மரத்திலே போய் அமுக்கிறான். ஆணவமனம் நீக்குவதற்கு மாயையாகிய மரத்திலே போய் அமுக்கிறேன். இப்போ ஒரு மரத்தை நீக்குவதற்கு இன்னொரு மரத்திலே சில அமுக்கிறானே, இது எதற்கு? ஐயா, உதாரணமாக ஒரு காலிலே ஒரு அழுக்கு இருக்குன்னு சொன்னா சேத்து தண்ணியை வச்சு கழுவ மாட்டோம். நல்ல தண்ணியை வச்சு தானே கழுவணும். நல்ல தண்ணியை வச்சு கழுவினா தான் அழுக்கு போகும். இது ஆணவமரம் நீக்குவதற்கு மாயையாகிய மரத்திலவே முக்கிறீங்களே, இது எப்படி ஏற்றதாக இது விளக்க வேண்டும் நினைக்க
இந்த ஆணவமலம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் முதல்ல ஒரு தெளிவு. ஆணவமலம்ங்கிறது மனம் கிடையாது. ஆணவமலம் மாயை என சொல்லக்கூடியது மனம் கிடையாது. ஆணவமலம் என்று சொன்னால்தான் அது மலம். மாயை என சொல்லக்கூடியது ஆணவமாகிய நோய்க்கு மருந்து தான் மாயை. நம்ம தெளிவாக இருக்கணும். மாயை என்பது மருந்து. மாயை என்பது மருந்து தான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா இது வைரஸ் காய்ச்சல் பார், இது வைரஸ் காய்ச்சல் பார். உடனே இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த மருந்தை நீங்கள் பார்த்தேன்னா பாய்சன் கொடுப்பான். என்ன கொடுப்பான்? பாய்சன் கொடுப்பான். மருத்துவருடைய சிபாரிசு இல்லாமல் இதை உட்கொள்ளாதீர்கள்னு கொடுப்பான். இவன் ஏற்கனவே வைரஸாக சொல்லியிருக்கு. இவனுக்கு போய் பாய்சன் சேர்த்தோம்னா அது எது? விஷத்தை விஷத்தால் முறித்தல். இந்த நல்ல பாம்பை வந்து கணவன் அடைவாங்க. நல்ல பாம்பை ஏன் கடவு செய்கிறாங்க? அதில் இருக்கிற விஷத்தை எடுத்து மருந்து தயாரிக்க. அதில் விஷத்தை எடுத்து மருந்து தயாரிக்க. ஆகையினாலே இந்த மாயை என சொல்லக்கூடியது அமிழ்த்துவது, அது அமிழ்த்துவது ஆணவமலமாகிய மலத்தை நீக்குவதற்கு மாயை மலம் அல்ல. முதல்ல தெளிவாக. அப்போ மாயையை ஏன் மலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? மாயையை மலம் என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏன்னு சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறேன். அது எப்படின்னு சொன்னா, பேர் வந்து பெய்கிட்டு இருக்கு. நான் கடைசி சீட்டில் உட்கார்ந்துருக்கேன். கடைசி இருக்கிற உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நிறுத்தத்தில் ஒருத்தன் வந்து ஏறினான். நிறுத்தம் வந்து ஏறிக்கிட்டு அவன் சொல்கிறான், ஏறுவாங்க நல்ல குடிகாரம், நல்ல தண்ணி தான் என்னாச்சு, நாடு போக்கு சரியில்லை பார்த்தேடா. நமக்கு எதுக்கு நம்ம வந்து இருக்காரு? நான் பேசுகிறேன், நீ பேசாமல் இருக்கீங்க. நான் தப்பாவா பேசுகிறேன்? நாடு போகிற போக்கு சரியில்லைன்னா நான் பார்த்தா என்கிட்ட ஆமான்னு சொன்னாலும் தப்பு, இல்லையே சொன்னாலும் தப்பு, பேசாமல் இருக்கிறது தப்பு. நான் கேட்டேன், என் பரிசு இல்லாமல் இருக்குது, என்ன மனுஷனா தெரியலையா? நாடு போகிற போக்கு சரியில்லையா? ஆமாம். எல்லாரும் பார்த்துட்டு என் சும்மா இருக்கீங்க. போடுற சத்தத்தை பின்னாடி என்னையா சத்தம்? 2 பயிரெலாம் குடிச்சிட்டு பேசிட்டு இல்லைங்க. குடிச்சுட்டு சத்தம் போட்டது அவன்கிட்ட பேசிட்டு இருந்தால 2 பயிரை கடையை சேர்த்து தண்ணியை போட்டு புறப்படுறான். அப்போ கூட இருந்து அவன் பேச்சு கொடுத்ததால என்னையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான். ஆணவமாகிய நோயை தீர்ப்பதற்கு உடன் இருந்து இந்த மாயை தொழிற்படுகின்ற காரணத்தினால உபச்சாரத்துக்கு தான் அது மாயை மலமாக சொல்லப்பட்டதை அன்றி அந்த நெசத்துக்கு அது மாயை ஒரு மலம் அல்ல. அதைத்தான் நீங்கள் சொல்லி காட்டுங்க. இறைவன் என சொல்லக்கூடியவன் உயிர்களை அந்த பாசமாகி அந்த மாயையோடு வைத்து சேர்த்து பக்குவப்படுத்தி அவன் எதை உணர வைக்கிறான்? இந்த சிவத்திலும் மேலான ஒன்று இல்லை என்று இந்த ஆன்மாவை உணர வைக்கிறான் என்று இந்த திருமந்திரத்திலேயே கூறுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த திருமந்திர செய்தியினை அடியை நிறைவு செய்து கொண்டு நான் வழக்கமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற பெரிய புராணம், இந்த பெரிய புராணத்தில் சிறுத்தொண்ட நாயனார் திவ்ய சரித்திரத்தில்